வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் படித்த பெண்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு அல்லது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி 21ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே பெண்கள் பெரும்பான்மையும் படிக்க தொடங்கிவிட்டார்கள். தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப் பள்ளி வரைக்கும் வந்துவிட்டார்கள் என்கிற நிலை வந்தது. இன்றைக்கு உயர் கல்வியிலேயே பெண்கள் பெரும் அளவில் பங்கு வகிக்கிறார்கள். இந்திய அளவில் தேசிய சராசரி உயர்கல்வியில் பெண்கள் 27.8 என்கிற நிலையில் இருக்கிறது. ஆனால் வியப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய செய்தி என்ன என்றால், இந்திய சராசரி 28க்கும் குறைவாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் படிக்கும் பெண்களின் அளவு 48.1% என்பது இதற்கு புதுமை பெண்கள் திட்டமும் கூட ஒரு காரணம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் இன்னொரு முரண், இந்தியாவில் 17க்கும் மேற்பட்ட பெண்களுக்கான பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் அவற்றுள் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. பெண்களுக்கென்று தனி பல்கலைக்கழகம் இல்லை என்றாலும் பெண்களும் ஆண்களும் இணைந்து படிக்கிற பாலின சமத்துவம் கொண்ட கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் படித்த பெண்கள் இவ்வளவு பேர் கல்வி அறிவு பெற்றிருக்கிறார்கள் என்பது வியப்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரியது.